ஒரு குரூப் அனில்ஸுங்கிறாங்க, அப்புறம் ஆமைங்கிறாங்க. அந்த மென்டல் ஆர்ட்ஸ் தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷனோட புக் அது. இதில் வந்து லியோவை விட ஜெயிலர் கலெக்ஷன் கூடன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அசோசியேஷனில் லியோ படத்தோட ப்ரொடியூசர் வந்து அவர் ஒரு ஆஃபீஸ் பேரர். பாக்ஸ் ஆஃபீஸுக்கு மக்கள் ஏன் கவலைப்படணும்? அட்லீஸ்ட் அவங்க ரசிகர்கள் கவலைப்படுறதே தப்புன்னு நான் சொல்லிக்கிறேன். மக்கள் ஏன் கவலைப்படணும்? அஜித்தை பொறுத்த வரைக்கும் அந்த விவேகம் படம் நஷ்டம்னு உடனே அதே கம்பெனிக்கு அதே யூனிட்டை வச்சு விசுவாசம் நடிச்சு கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு மிக அதிக சம்பளம் வாங்குறதுல இந்த நம்ம ஒன்று ரஜினி சார், விஜய், அஜித், இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் மாறி மாறி வந்துக்கிட்டே இருப்பாங்கன்னு என்னுடைய ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம். சமீபத்துல ஒரு செய்தியை என்ன சொல்றாங்கன்னா, கோட் திரைப்படம் வந்து 100 கோடி ரூபாய் ஷேர் எடுத்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு செய்தி வந்து, அதாவது விஜய் அவர்களுடைய படங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 2-3 படங்கள் தமிழ்நாட்டில் 100 கோடி ரூபாய் ஷேர் எடுத்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. லியோ 100 கோடி ரூபாய் ஷேர் எடுத்தது, இப்போ வந்து கோட் திரைப்படம் 100 கோடி ரூபாய் ஷேர் எடுத்தது. ஷேர் எடுத்தது ஏதோ உண்மைதான், யாரும் மறுக்கல. ஆனா அது என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல ஷேர் எடுத்தது நிறைய பேருக்கு தெரியல இல்லை சார். அது என்ன டீட்டெயில் கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்கும். அது ஏன் தெளிவா சொல்லணும்? அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்களோ இல்ல மக்களோ என்ன பண்ண போறாங்க? இப்போ மக்கள் வந்து என்னன்னா, முன்னாடி ஒரு செய்தியை பார்க்க ஆர்வமா இருந்தாங்க, ஒரு நடிகரோட படத்தை பார்க்க ஆர்வமா இருந்தாங்க. இன்னைக்கு என்னன்னா, பாக்ஸ் ஆபீஸ் முதல் கொண்டு தேட்டர்ல என்ன கலெக்ஷன்ன்ற வரைக்கும் வந்து ஆர்வமாயிட்டு இருக்காங்க. பட் அதை ஏன் தெரிவிக்கணும்? அது ஒன்றும் அவசியமே இல்லையா? அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க? அவங்க வர்றாங்க, 130 ரூபாயோ 190 ரூபாயோ டிக்கெட் எடுத்து படம் பார்க்குறாங்க. இடைவேளையில் அவங்க விருப்பப்பட்டா கேண்டீனில் போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம், இல்லை சாப்பிடாம இருக்கலாம். படம் நல்லா இருக்கா, நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இல்லையா, நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. பாக்ஸ் ஆஃபீஸுக்கு மக்கள் ஏன் கவலைப்படணும்? அட்லீஸ்ட் அவங்க ரசிகர்கள் கவலைப்படுறதே தப்புன்னு நான் சொல்லிக்கிறேன். மக்கள் ஏன் கவலைப்படணும்? படம் நல்லா இருக்கா, நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்லுங்க, முடிஞ்சு போச்சு. நீங்க ஏன் சார் பாக்ஸ் ஆஃபீஸ்க்குள்ள போறீங்க? பெரிய பாரியா நடந்துட்டு எதுக்காக? அது யாருக்கு என்ன நன்மைன்னு கேட்கறேன் நான். இப்ப பாக்ஸ் ஆபீஸ் வச்சு வார் நடத்துறதுனால யார் பண்றாங்க? ரசிகர்கள் பண்றாங்க. அது ஏற்கனவே நான் போன இன்டர்வியூல சொல்லிட்டேன். நான் ஒரு குரூப் அனில்ஸுங்கிறாங்க, அப்புறம் ஆமைங்கிறாங்க. அந்த மென்டல் ஆர்ட்ஸ் இது ஏன் தேவையில்லாம சமூக வலைத்தளங்கள்ல இந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்குக்காக பண்றாங்களா? இதுல நம்மளுக்கே தெரியல. பாக்ஸ் ஆபீஸுங்கிறது தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், தியேட்டர் ஓனர், இந்த 3 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த 3 பேருக்கு மட்டுமே அது தெரிஞ்சால் போதுமானது. அதை பத்தி அவங்க கவலைப்பட்டாங்க. ஏன்னா பாக்ஸ் ஆபீஸ் நல்லா வந்துச்சுன்னு சொன்னா அந்த படத்தோட ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் அடுத்த படத்துல சம்பளம் கூட்டுவாங்க, அடுத்த படத்தோட விலையை அவங்க கூட்டுவாங்க. தயாரிப்பாளர் அந்த தியேட்டர் கொடுக்கும்போது அது கொஞ்சம் டேர்ம்ஸ் கூடுதலாக வாங்குவார். இது தியேட்டருக்காரங்களுக்கு நிறைய பார்வையாளர்கள் கிடைப்பாங்க. இது அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல பொதுமக்களோ ரசிகர்களோ சம்பந்தப்பட வேண்டாம்ங்கிறது என்னுடைய அன்பு வேண்டுகோள். ஜெயிலர் திரைப்படம் இவ்வளவு ஷேர் இருக்குது, அதை நம்ப மாட்டாங்க. கோட் திரைப்படம் இவ்வளவு ஷேர் இருக்குது, அதுதான் நம்புவாங்க அப்படின்றத சொல்றாங்க. எனக்கு பல விநியோகஸ்தர் சொல்லிட்டாங்க. தெரியுங்க, நீங்க நம்ம சேனல் பல தடவை சொல்லிட்டீங்க, ஜெயிலர் தான் அதிக வசூல் தமிழ்நாட்டை வரைக்கும் அடிப்பீங்க. ஆனா அதை கூட இன்னமும் நம்ப மாட்டேன்றாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரே ஒரு விஷயம், அந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த இதுல அந்த அவங்களே ஒரு புத்தகத்துல வெளியிட்டு இருக்காங்க. இந்த புத்தகத்துல தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷனோட புக் அது. இதுல வந்து லியோவை விட ஜெயிலர் கலெக்ஷன் கூடன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அசோசியேஷன்ல லியோ படத்தோட ப்ரொடியூசர் வந்து அவர் ஒரு ஆஃபீஸ் பேரர். இந்த அசோசியேஷன்ல அவர் ஒரு ஆஃபீஸ் பேரர். நீங்க எவிடன்ஸோடவே காமிச்சிட்டீங்க. ஆனா இன்னமும் வந்து பல பேர் வந்து சோசியல் மீடியால வந்து இந்த டிராக்கரு, திரையரங்க உரிமையாளர்கள், ஒவ்வொரு சார்பா சப்போர்ட் பண்றவங்க எல்லாருமே இன்னமும் இதுதான் நம்புறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ஒரிஜினலா இப்போ ப்ரூஃபே காமிச்சிருக்கீங்க. அப்படி இருந்தும் ஏன் இந்த வாரங்கள் நடக்க என்ன காரணம் தெரியல. இதுக்கு அவங்க ஏன் இந்த மாதிரி பண்றாங்க? நிறைய வியூஸ் வரும்ன்றதுக்காக பண்றாங்களா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. இப்போ உங்க சேனல்லையோ இன்னொரு சேனல் நான் இன்டர்வியூ கொடுக்குறேன்னு சொன்னா யார்கிட்டையும் நம்ம எந்த பைசாவும் வாங்குறது கிடையாது. ஸோ உங்களுக்கு வியூஸ் வந்துச்சுன்னா அந்த லாபம் உங்களை சேர்ந்தது. வியூஸ் வரலையே, அதை பற்றி நான் கவலையப்பட மாட்டேன். என்னை தேடி வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்கிறேன். இது என்னை பொறுத்தது. மற்ற நீங்கள் சொல்கிற அந்த சோ கால்டு ட்ராக்கர்ஸ், அந்த இதில் பண்ணுற ப்ரொமோஷன் பண்ணுறவங்க, நான் பலமுறை சொல்லிட்டேன். அது தெரியல தான். அது எப்பவுமே தெரியல தான். அது ஒரு படத்தோடைய வசூல் நம்ம செய்தித்தாள்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். ஒரு 10 நாள் கழிச்சு 15 நாள் கழிச்சு சென்னை நகரில் மட்டும் இத்தனை லட்சத்தி பைசாவோட போடுவாங்க. நீங்க நம்மளே பார்த்துருக்கோம். பல விளம்பரங்கள் வந்துருக்கு. ஆனா இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. யாருக்கு என்ன அமௌண்ட் தோணுதோ அதை ப்ரொடக்ஷன் ரிலீஸ் பண்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. யார் அதிகமா போடுறாங்களோ அதுதான் முதல் நாள் கலெக்ஷன் ப்ரொடக்ஷன் ரிலீஸ் பண்றாங்க. சோ இவங்க என்ன காரணத்துக்காக பண்றாங்க? இது வந்து பப்ளிசிட்டி. நான் முதலே சொல்லிட்டேன், இந்த ப்ரொமோஷன் ஏன் பண்றாங்க இதெல்லாம் என்கிட்ட கேட்க கூடாது. நீங்க என்கிட்ட பதில் இல்லைன்னு சொல்லிட்டேன். நம்ம லாஸ்ட் டைம் ஒரு படத்தின் போது கூட
இதே மாதிரி 4 நாட்களில் 100 கோடி அப்படின்னு படத்துக்கு இல்லாம வந்துச்சு. அந்த படத்தை வெளியிட்டதுலயே தயாரிப்பு போய் கேட்கும் போது, ஆனா நீங்க ஏன் சார் நான் ப்ரொமோஷனுக்காக போட்டதை நீங்க ஏன் அதை பெருசா இருக்கீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஏன் ப்ரொமோஷனுக்காக இந்த மாதிரி போய் சொல்லும் போது என்னாங்கன்னா அது மக்களிடையே உண்மைன்ற மாதிரி நம்ப முடியும். இல்ல உன்னோட கேள்வியிலேயே உன்னுடைய பதில் இருக்கிறதுல இதுதான் மக்களுக்கு பதில். நாம சொன்னா எப்படி பண்ணாது. இப்ப நீங்க நான் என்ன சொல்லணும், அவங்களே சொல்றாங்கல்ல ப்ரொமோஷனுக்காக போட்டேன், வியாபாரத்துக்காக போட்டேன், அல்லது இதுல சந்தோஷப்பட்டு அந்த பெரிய நடிகர் அடுத்த படத்துக்கு ஒரு கால் ஷீட் கொடுப்பாருன்றதுக்காக அவங்க போடுறாங்க. இதுதான் உண்மை. இந்த சமீபத்துல கூட என்னன்னா பல நடிகர்களுடைய படங்கள் முன்னணி நிறுவனங்கள் எடுக்கும்போது என்ன அது எதிர்பார்த்து தோல்வி அடைஞ்சிருக்கு. ஆனா அந்த நிறுவனங்களுக்கு அடுத்து கால் ஷீட் கொடுப்பாரு ஏற்கனவே அந்த நடிகர் வந்து இன்னும் விட்டு தான் இருக்காங்க இன்னமும். ஆனா அந்த நடிகர் வந்து கால் ஷீட் கொடுக்க மாட்டேங்கிறார். உங்களுக்கு தெரியாத ஒன்று இல்லை. அந்த காலத்துல ரஜினிகாந்த் ஆகட்டும், விஜயகாந்த் ஆகட்டும், ஒரு கமலஹாசன் ஆகட்டும், யாரா இருந்தாலும் ஒரு படத்தொழிலாளர்கிட்ட போல வந்து கம்மி சம்பளம் வச்சு கொடுத்துருக்காங்க. நிறைய நடிகர்கள் ஃப்ரீயாவே நடிச்சு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப அஜித்தை பொறுத்த வரைக்கும் அந்த விவேகம் படம் நஷ்டம்னு உடனே அதே கம்பெனிக்கு அதே யூனிட்டை வச்சு விசுவாசம் நடிச்சு கொடுத்தாரு. அந்த மாதிரி ஏன் நீங்க வந்து நடிகர்கள் வந்து அந்த பண்ண மாட்டாங்க, ஏன் முற்பட மாட்டாங்க? இந்த கேள்வி அந்த முற்படாத நடிகர்களை சந்திச்சு அவங்ககிட்ட தான் நீங்க கேட்கணும். அவங்க சார்பா நான் பதில் எப்படி சொல்ல முடியும்? சமீபத்துல கூட என்னன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா விமர்சன ரீதியா வசூல் கூட ஓரளவுக்கு ஓகே இருக்கலாம். ஆனா அடுத்த படங்கள்ல சம்பளம் மட்டும் அதிகமாகிட்டே போகுது. அது எப்படி சார் போகும் நடிகருக்கு? இப்போ வந்து போன படங்கள் 300 கோடி வசூல்படுத்தி அதுல கேள்வி எனக்கு புரியுது. நீ என்ன கேட்டாலும் தான் அதுக்கு பதில். நிறைய முன்னணி நடிகர்கள் என்னுடைய நட்பு வளையத்தில் இருக்காங்கன்னு உனக்கு தெரியும். அவங்கள என்ன சொல்றாங்கன்னா, இந்த படத்தை நான் நடிச்சு முடிச்சிட்டேன், அதில் இவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்கேன், அது இவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கேன், எல்லாமே அவருக்கு தெரியுது. அதுக்கு அடுத்த படத்துல ஒரே நேரத்துல 4 தயாரிப்பாளர்கள் வந்து அவரை அழுத்தம் கொடுக்குறாங்க, ப்ரெஷர் கொடுக்குறாங்க. கொடுக்கும்பொழுது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த 4 பேர்ல யார் அதிகம் கொடுக்குறாங்களோ, ஏன்னா கிட்டத்தட்ட நியர்லி ஒரு பிட்டு மாதிரி ஏலம் மாதிரி வந்துருச்சு அது. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட வாங்கிக்குவோம், அதுல என்ன தவறு இருக்கு, நம்மளா போய் கேட்கல, அவங்களா வந்து கொடுக்குறாங்க. இவர் 100னா ஒரு 110, ஒரு 120, ஒரு 130. ஸோ 100ஓட 130 தான் பெஸ்ட். ஸோ 130க்கே நம்ம போயிடுவோம் அப்படின்னு அவங்க போறாங்க. அதுல இன்னொன்று, அவங்களுக்கு பிடிச்ச டைரக்டர், அவங்களுக்கு பிடிச்ச கதை, அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின், மற்ற டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி, மியூசிக் டைரக்டர் எல்லாமே அவங்களுடைய ஒரு சாய்ஸுக்கு விட்டுறாங்க. அப்படி வரும்பொழுது அவங்க அதை லைக் பண்ணி அதுக்குள்ள அவங்க போயிடுறாங்க. இது அவங்க அந்த நடிகர்கள் சைடு அவங்க சொல்லக்கூடிய ஒரு தியரி. நிறைய பேர் நண்பர்களா இருக்கிறதுனால அவங்க மனசு விட்டு சொல்றாங்க. இது போன்ற சம்பளத்தால நடிகர்களுக்கு வந்து டாக்ஸ் பிரச்சனை எதுவும் வராதுங்களா? ஏன்னா வந்து இப்ப இங்க வெளியில வந்து பேசிடுறாங்க, இவரு 250 கோடி சம்பளம், 300 கோடி சம்பளம் வந்து வெளியில பேசிடுறாங்க. சரி, செய்திகள் இன்டர்நேஷனல் மீடியா வரைக்குமே போயிடுது. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இது ரொம்ப டீட்டெயிலா பதில் வேண்டியல. எல்லா நடிகர்களுக்கும் ஆடிட்டர் இருக்காங்க, அதை அவங்க பார்த்துக்குவாங்க. இப்ப நம்ம வெளியில வந்து இவங்க சம்பளம்ன்றாங்க, வெளியில சொல்றதுல யாரை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மார்ச் மாசம் நடிகர்களுக்கு ஆடிட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு வருஷமும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை இந்த மார்ச் 31 முடிய உள்ள ரிட்டர்ன்ஸை வந்து அவங்க செப்டம்பருக்குள்ள அவங்க வந்து ஃபைல் பண்றாங்க. ஃபைல் பண்ணும்போது ஆடிட்டர்ஸ் தே வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். ஒரே கேள்வி அப்படியே கேட்கணும். உண்மையிலேயே தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்குறது யார்? உங்களுடைய கணிப்பு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மிக அதிக சம்பளம் வாங்குறதுல இந்த நம்ம ஒன்று ரஜினி சார், விஜய், அஜித், இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் மாறி மாறி வந்துகிட்டே இருப்பாங்கன்னு என்னுடைய ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம். இந்த படம் இவருக்கு கூட இருக்கும், அடுத்த படம் அவருக்கு கூட இருக்கும், அடுத்த படம் இன்னொருத்தர். ஸோ இந்த 3 பேருக்குள்ள அந்த ரவுண்டு சுத்தி சுத்தி வரும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி.